வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாம் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட ஆப்டிடியூட் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியம்லேருந்து டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. மீடியம்லேருந்து டிஃபிகல்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய சம்ஸ்க்கு வந்து டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து எல்லா சம்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். மேபி 1 or 2 சம்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட எக்ஸாம்ஸ் கொஷினை வந்து நம்ம பார்க்கலாம் சால்வ் பண்ணி. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1 men 3 women 4 boys இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 96 ஹவர்ஸில் பண்ணுறாங்க. 3 பேரும் சேர்ந்து 96 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அதே வேலையை 2 ஆண்கள் மற்றும் 8 பையன் சேர்ந்து, இங்கே வந்து பெண்கள் கிடையாது, 80 மணி நேரம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு குரூப் வந்து 2 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரம் பண்ணுறாங்க. ஸோ 3 செட்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் ஆண் பெண் பையன் இருக்காங்க, மற்றதுலாம் பெண் இல்லை, ஒரு இதில் பையன் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. எனில் கடைசியில் ஒன்று கேட்டிருக்காங்க, 5 ஆணும் 12 பையன்களும் சேர்ந்து அதே வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்போனா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க எவ்வளோ எஃபிஷியன்சியாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ எஃபிஷியன்சி வேலை பார்த்துருக்காங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆண், நான் இங்கே வந்து ஆணை வந்து எம்முன்னு எடுத்துக்கிறேன், பெண்ணை வந்து உமன் எடுத்துக்கிறேன், பையங்கிறதுனால பாயின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 men + 3 women + 4 பாய்ஸ் சேர்ந்து வந்து எவ்வளோ மணி நேரம், இங்கே டேஸ் கிடையாது மணி நேரம். ஸோ மணியும் டேஸும் சேம் தான். மணி டேஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் மணிக்கும் செய்யணும். ஸோ 96 hours. ஸோ ஈக்குவல் டு 96 நான் போட்டிருக்கேன். அடுத்ததில் பாருங்கள், 2 men. ஓகேவா? ஸோ 2 men + 8 பாய்ஸ் சேர்ந்து வந்து 80 hours. அடுத்ததில் ஈக்குவேஷனில் பாருங்கள், 2 men + 3 women = 120 hours. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே அவங்க டோட்டலாக எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கங்கிறத கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ மணி நேரத்தில் டோட்டல் ஒர்க்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 3க்கு எல்சிஎம் அடிப்போம். ஸோ 96, 80, 120க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து 480 வரும். ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கோங்க, அதெல்லாம் சொன்னோம்னா டைம் ஆகும். ஸோ இந்த 96, 80க்கு 120 இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 480 வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எவ்வளோ பங்கு வேலை பார்த்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், 480 / 96 போட்டோம்னா இது 5 பங்கு வேலை பார்த்துருக்கு. அதே மாதிரி 480 / 80 போட்டிங்கன்னா இது 6 பங்கு வேலை பார்த்துருக்கோம். 480 / 180 போட்டிங்கன்னா இது 4 பங்கு வேலை பார்த்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா அவங்க எவ்வளோ எஃபிஷியன்சியாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரி, இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை வந்து மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது 1 men + 3 women = 4 + 4b = 5 பங்கு வேலை பார்த்துருக்காங்க, எஃபிஷியன்சியாக வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி 2 men + 8 boys = 6. ஓகேவா? ஸோ 2 men + 3w = 4. இந்த 5, 6, 4 எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை அந்த ஹவர்ஸால் டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 1 men 1 woman 1 பாய்க்கு எவ்வளோ எஃபிஷியன்சி வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2m இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 1m இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை 2 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், W கிடைக்குமா? ஏன்னா இங்கேயும் B இருக்குது, இங்கேயும் B இருக்குது, இங்கேயும் M இருக்குது, இங்கேயும் M இருக்குது. நீங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 2m கிடைக்கும், இங்கே 8b கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. அப்போ 2m + 6w + 8b = 10ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ஈக்குவேஷனை அப்படியே போட்டு சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ -2m - 8b = -6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ டேரெக்டாக எனக்கு என்ன கிடச்சிருது, 6w கிடச்சிருதா? 6w = 4 கிடைக்கும். ஏன்னா 10 - 6 4. அப்போ w வேணும்னா 2/3.
ஸோ W கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஒரு உமன் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க, 2/3 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி M கண்டுபிடிச்சிடலாமா? இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2M + 3 2/3. ஸோ 3 கேன்சல் ஆகி 2 கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஆகும், இந்த 2 இந்த சைடு போனோம்னா மைனஸ் ஆகும். ஸோ இங்கே 2 கிடைக்கும். ஸோ 2M = 2னா எம்மோட வேல்யூ என்னது, 1. ஸோ நான் எம்மோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த எம்மையும் டபிள்யூயும் தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், B கிடைக்கும். இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்மோட வேல்யூ மட்டும் இங்கே போட்டேன்னா B கண்டுபிடிச்சிடும். செகண்ட் ஈக்குவேஷனில் போடுவோம், அது சிம்பிள். ஸோ M = 1ன்னு போட்டோம்னா 2 இருக்கும், ப்ளஸ் 8B = 6 இருக்கும். இதிலிருந்து 8B வேணும்னா இதை கழிச்சோம்னா 4 கிடைக்கும். ஸோ அப்போ B வந்து 1/2 கிடைக்கும். ஸோ அப்போ நான் B என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கடைசியில் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னா நமக்கு தான் 3மே கிடச்சிருச்சுல, M, B, W இவங்க தனித்தனியாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க, 5 men + 12 boys எவ்வளோ, அதே தான் இங்கேயும் கால்குலேட் பண்ண போகிறோம். 5 menக்கு எம்முக்கு என்னது 1, ஸோ அப்போ 5. பிக்கு வந்து 12 × 1/2. ஸோ அடித்தோம்னா என்ன கிடைக்குது, 6. ஸோ டோட்டலாக 11 கிடைக்குது. அப்போ இவங்க கேட்டதுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்கன்னா 11 பங்கு வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த 11 பங்குங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டோட்டல் பங்கு வந்து 480. இந்த 480ல் இந்த 11 எவ்வளோ டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஹவர்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 480 / 11 இது வந்து எங்கள் ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். / 11 தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் மேலே 480 வரணும். 480 வரணும்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். கொஷின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் விகிதம் என்ன? ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறோம். செவ்வகத்தோட நீளம்னா லென்த்து, இது பிரெத்து, இதோட மூலை விட்டத்துக்கும் குறுகிய பக்கத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, குறுகிய பக்கம்னா எது, அதுதான் வந்து பிரெத்து. ஓகேவா, ஏன்னா நீளம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குறுகிய பக்கம்ங்கிறது வந்து பிரெத்து. இந்த பிரெத்தை விட 3 மடங்காக இருக்கும். அப்போ இந்த டயகனல்ங்கிறது 3Bயாக இருக்குமா, அதான் நீங்கள் சொல்ல வர்றாங்க. ஸோ 3 மடங்காக இருக்கும். அதே தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபார்முலா என்னென்னா மூலை விட்டம் வச்சு ஃபார்முலா இல்லை அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா. ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு டயகனல் 3B² வரும், இஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ L² + B² வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லோட வேல்யூ 9B² வரும், இஸ் ஈக்குவல் டு L² + B². ஸோ இந்த B² தூக்கி ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா L² இஸ் ஈக்குவல் டு 9B² - B². அப்போ 8B² வந்துடும். ஓகேவா, ஸோ 8B². இப்போ நம்ம ஸ்கொயரை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 பக்கமும் இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த பக்கம் என்ன ஆகும், ரூட் வரும். ஓகேவா, ஸோ அப்போ எல் வேணும்னா என்ன பண்ணணும், ரூட்டு போடணும். ஸோ √8B² வரும். ஸோ இந்த ஸ்கொயரு ரூட்டும் பிக்கு போயிடும், ஆனால் 8க்கு இருக்கும். ஸோ அப்போ √8B கிடைக்குமா. √8 வந்து 2√2ன்னு எழுதலாமா, ஏன்னா 2 அதாவது 8 வந்து 2 × 2 × 2ன்னு போடுவோம். ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும், உள்ள ஒரு 2 இருக்கும். அதனால தான் 2√2B. ஸோ எல்லோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2√2Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். √2Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ L/B போட்டோம்னா என்ன கிடைக்கும், 2√2 / 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரேஷியோங்கிறது 2√2:1. ஸோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் D தான் கரெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த ஃபார்முலாவும் இதுக்கு யோசிக்க வேண்டாம். நமக்கு அந்த பித்தாகரஸ் தேற்றம் தெரிஞ்சவொடனே நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ரேஷியோவே பாயிண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா X ரேஷியோ Y கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ X ரேஷியோ Y எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம், டிவிஷன் எழுதலாமா. ஃபஸ்ட்டு இந்த 2 ரேஷியோவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ X / 7.5 இஸ் ஈக்குவல் டு 8 / Yன்னு எழுதலாம். அடுத்து இது 2 ரேஷியோவையும் கம்பைன் பண்ணும்போது 8 / Y இஸ் ஈக்குவல் டு 7 / 17.5 அப்படி தானே எழுதுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் ஒய் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா? அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7y இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 17.5 நான் என்ன பண்ணுறேன்னா 175/10 எடுத்துக்கிறேன். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அடுத்து இங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் இருக்கும். ஸோ இப்போ அடிக்கலாமா? 1 7 7 14 5 35 25 வருது. திருப்பி 5 25 2 5 10 1 2 4 2 8 ஸோ 5 20. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 20. அந்த 20 தூக்கி இங்கே போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் வேணும்னா 8 இன்ட்டு 7.5 வந்து 75/10 போட்டிருக்கலாம். ஆல்ரெடி ஒய் இருக்குது, ஒய்க்கு தான் நம்ம 20 கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 20 இங்கே போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 5 10 1 5 5 65 அப்புறம் 3 5 15 4 5 20 1 4 2 8 1 2 2 அடிச்சிடலாம். ஆன்சர் என்ன வருது? 3 வருது. அப்போ எக்ஸ் ரேஷியோ ஒய்ங்கிறது என்னது? 3:20. ஸோ ஆன்சர் இதுக்கு 3:20. ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸு ஒய்ங்கிற ரேஷியோ இங்கே கொடுத்துட்டாங்க, அதை தூக்கி எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டும் வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் பண்ணலாம், இல்லைனா நம்ம எப்படியும் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1500 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்ன? ஒன்றும் இல்லை, பி கியூவோட ரேஷியோ வந்து 5:3 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ 1600. அப்போ இந்த டோட்டல் பங்கு எவ்வளோ? 8 எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ஏன்னா அதோட வேல்யூங்கிறப்போ 5x 3x. அப்போ டோட்டல் வேணும்னா 8xோட வேல்யூ தான் 1600. ஓகேவா? ஸோ அப்போ அடித்தோம்னா 200. அப்போ எக்ஸோட வேல்யூ 200 வருது. இப்போ இதில் என்ன பண்ணணும், கியூவோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. கியூவோட பங்கு என்னது? 3x. அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 200 போட்டோம்னா 600. ஆன்சர் இதுக்கு 600. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அவங்க எல்சிஎம்னா என்ன பண்ணணும், எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் எடுக்கணும். HCF தான் லோயஸ்ட் பவர் எடுப்போம், அதை மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஹோல் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து எக்ஸு காமனாக இருக்கா, வேறு எதுவும் காமனாக இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதில் எக்ஸை காமனாக நான் எடுத்துடுறேன். இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் தானே நமக்கு தெரியும். எக்ஸை காமனாக எடுத்தோம்னா இங்கே 2x இருக்கும், -3y இருக்கும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கே என்ன வந்துடும், x² 2x - 3y ஹோல் ஸ்கொயர். இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், 2 வந்து காமனாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 2வை வெளியே எடுக்கிறேன். 2வை வெளியே எடுத்தோம்னா 2x - 3y இருக்குது. இது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ என்ன, ஹோல் க்யூப்பில் இருக்குது. க்யூப்பில் இருக்குது. அப்போ 2 க்யூப் வருமா? 2 க்யூப்புங்கிறது 8. ஸோ அப்போ இங்கே 2x - 3y ஹோல் க்யூப். ஸோ ஃபஸ்ட்டு இது செகண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். தேர்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, உள்ள க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 க்யூப்பை நான் எப்படி எழுதுறேன்னா 2x ஹோல் க்யூப்னு எழுதலாமா? ஏன்னா 2 க்யூப்புங்கிறது 8, அதனால். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 27னா என்னது, 3yன்னு எழுதலாமா? ஸோ 3y ஹோல் க்யூப். ஸோ a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b இன்ட்டு a² + ab + b². ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் இதை. இங்கே ஏங்கிறது 2x, பிங்கிறது 3y. அப்போ 2x - 3y கிடைக்கும். அடுத்ததில் 2x ஹோல் ஸ்கொயர், அப்போ என்ன கிடைக்கும், 4x² கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் ab, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 32 6 xy. அப்புறம் 3y ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ என்ன வரும், 3y ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ 9y² வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது மூணாவது. இப்போ இந்த மூணுலையும் காமனாக என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 2x - 3y 2x - 3y 2x - 3y இது காமனாக இருக்குது. பட் பவர் தான் வேறு. நம்ம எப்போயுமே எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர் தான் எடுப்போம். அப்போ ஹையஸ்ட் பவரில் என்ன இருக்குது, க்யூப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், ஸ்கொயர் வரக்கூடிய ஆப்ஷன் வராது, க்யூப் வர ஆப்ஷன் தான் வரும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் என்ன இருக்குது, x² இருக்குது, இதில் 8 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்துடும். x² வந்துடும், 8 வந்துடும். 8க்கு பதிலாக இங்கே 2 க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2x வர சான்ஸ் இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ
2 cube x squared வந்துருது, இது பவர் 3ல வந்துருது, மிச்சம் என்ன இருக்கு, இது மட்டும் இருக்கு, அது அப்படியே வந்துருச்சா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக தான் போட வேண்டியது இருக்கு, வேற வழி கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்கள் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண் என்ன, பாஸ் ஆகிறதுக்கான மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது, அதில் வந்து அதுக்கான மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ டோட்டல் மார்க் மேக்சிமம் மார்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மார்க்கில் தான் 30% வாங்கி 10 மார்க்கு கம்மியாக வாங்கினதுனால தோல்வியுற்றார். ஸோ இவர் வாங்கின இவர் எழுதின அந்த மதிப்பெண்ணும் இந்த பால் எழுதின மதிப்பெண்ணும் ஈக்குவலான மதிப்பெண்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அதில் தான் பாஸ் ஃபெயிலு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸில் 30%, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 30% ஆஃப் எக்ஸ் அதோட 10 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம 10 மார்க் ஆட் பண்ணணும். எதுக்காகனா அந்த மேக்ஸிமம் மார்க் வர்றதுக்காக. ஓகேவா, எவ்வளோ அதிக, அதாவது பாஸ் மார்க் வர்றதுக்காக. இது மேக்ஸிமம் மார்க் கிடையாது, பாஸ் மார்க் வர்றதுக்காக. ஸோ அப்போ ப்ளஸ் 10 மார்க் ஆட் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும். அதே இது பாலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்களில் 40%. ஸோ அப்போ 40% ஆஃப் எக்ஸ் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போதான் இந்த பாஸ் மார்க் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஈக்குவல் பண்ணதுக்கு காரணம் வந்து பீட்டர் வாங்கின பாஸ் மார்க்கு அதே மாதிரி பால் வாங்கின பாஸ் மார்க் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்லலாம் சொல்கிறாங்க 35 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த 35 மார்க் எல்லாத்துக்குமே ஈக்குவல் தானே. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஈக்குவேஷனையும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பாஸ் மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளோ, அதாவது மொத்த மார்க்கு தான் எக்ஸு, அந்த எக்ஸ்லேருந்து தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 கேன்சல் பண்ணலாம், 10 கேன்சல் பண்ணலாம், 2 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 3x + 10 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வரலாமா, ஓகேவா. சரி, இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2/5x - 15 இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வரலாம், கொண்டு வந்துட்டு இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, 2/5x - 3/10x கிடைக்கும். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிடும். ஸோ 25 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10 காமனாக எடுத்தோம்னா இங்கே 5. ஸோ 2னா இங்கே 2, 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ எக்ஸ் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 250. இப்போ இது வந்து என்ன வேல்யூ, எக்ஸுங்கிறது மொத்த மதிப்பெண், டோட்டல் மதிப்பெண் 250 மார்க்குக்கு எழுதுறாங்க, பட் பாஸ் மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணதா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்லையோ அல்லது இந்த ஈக்குவேஷன்லையோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதுதான் பாஸ் மார்க். நம்ம இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 10ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இது 0 கேன்சல் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 250 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். 0 கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். 3 25 75 + 10 வந்து 85. ஸோ ஆன்சர் இதுக்கு 85. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன. இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 80% மார்க்குங்கிறது 576 அப்படின்னா 100% மார்க்குங்கிறது எவ்வளோ, அதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 × எக்ஸ், இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ஈக்குவல் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 576 × 100. இப்போ என்ன பண்ணலாம், 0 கேன்சல் பண்ணலாம். 8ஐயும் 576 அடிக்கலாமா, 576 அடிக்கலாம். 1 8 1 8 7 8 56 2 8 16. ஸோ 72. ஸோ 720. எக்ஸோட வேல்யூ 720 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க் வந்து 720. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் என்னங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி கால்குலேட் பண்ணனா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஏன்னா எல்லாமே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 0.1 வருது, அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வருதுன்னு நினைக்கிறேன்.
0.9 வரும், 0.9 வரும். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வரும், 2.5 வரும். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4.9 வரும். ஸோ இதை பார்த்தோடனே ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம், எல்லாமே ஸ்கொயராக இருக்கா, அதாவது 1 ஸ்கொயர் டிவைடட் பை 10, அடுத்தது வந்து 3 ஸ்கொயர் டிவைடட் பை 10, அடுத்து வந்து 5 ஸ்கொயர் டிவைடட் பை 10, அடுத்து வந்து 7 ஸ்கொயர் டிவைடட் பை 10. அப்போ அடுத்தது என்ன வரணும், 7 இல்லை 9 ஸ்கொயர் வரணும். 9 ஸ்கொயர் டிவைடட் பை 10னா 81 டிவைடட் பை 10, ஸோ 8.1 டிஃப்ரென்ஸ் வரணும். 8.1 டிஃப்ரென்ஸ் வரணும், என்ன பண்ணணும், இந்த 8.9ஐயும் 8.1ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 0 மிச்சம் 1 6 1 17. ஸோ ஆன்சர் இதுக்கு 17.0. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் பாருங்கள், ABCDE மற்றும் F ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்கள் எந்த இரு சகோதரரும் ஒத்த வயதினர் கிடையாது. ஸோ யாருமே சேம் ஏஜ் கிடையாது, ஆனால் அனைவரும் பிறந்த தினம் சமம். அவர்களை மிக குறைந்த வயதுடையவர் 17 வயசு. ஸோ ரொம்ப கம்மியான வயசு உள்ளவங்க யார், 17 வயசுக்கு உள்ளவங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 17 இயர்ஸ் தான் 17 வயசு உடையவங்க, ரொம்ப கம்மியான வயசு. மிக அதிக வயது கொண்டவர் வந்து அவரை சொல்லிட்டாங்க ஸோ அவர் வந்து 22 வயசு. அப்போ நடுவில் வந்து 21 20 19 18 இந்த 4 பேர் யாருன்னு கால்குலேட், 5 பேர் யாருன்னு கால்குலேட் பண்ண இந்த வயசு உடையவங்க. ஏன்னா ஒரு வயசு உடையவங்க மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, F ஆனவர் B மற்றும் Dக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது உடையவர். ஸோ Bக்கும் Dக்கும் நடுவில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். அதில் வந்து F வந்து நடுவில் இருக்காரு, இடையில இருக்காரு, ஆனால் ஏதோ ஒரு வயது. ஸோ எக்ஸாக்டா இடையில இருக்காரா அப்படிங்கிறது இங்கே கொடுக்கல, எக்ஸாக்டா இருக்காங்கன்னு கொடுக்கல, நடுவில் வேற யாராவது வரலாம். ஓகேவா, ஆனால் B and Dக்கு இடையில. இதே B and Dயே D and Bயும் போடலாம், ஏன்னா D முன்னாடி கூட வரலாம், அதுவும் நமக்கு தெரியாது. B and Dக்கு இடையில இருப்பாங்க அல்லது D and Bக்கு இடையில இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இப்படியும் வரலாம், அந்த ஆப்ஷனும் வரலாம். அடுத்து A என்பவர் Bயை விட பெரியவர். ஸோ B எங்கே வந்தாலும் அதுக்கு முன்னாடி A வந்துருவார். ஸோ அப்போ இங்கே B போட்டோம்னா இங்கே நடுவில் A வர சான்ஸ் இருக்குது. இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே கூட வரலாம். பெரியவர் தானே, எந்த இடத்துல வேணா இருந்தாலும் பெரியவராக இருக்கலாம். அடுத்து C என்பவர் Dயை விட பெரியவர். Dக்கு மேலே C வரணும், அது இங்கே வரலாம், இந்த இடத்துல C வரலாம், F இருக்கக்கூடிய இடத்துல கூட C வரலாம், மேலே இருக்கக்கூடிய எந்த பொசிஷனில் வேணாலும் C வரலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு இடத்துல இங்கே D போடும்போது ஒரு இடத்துல C வரலாம். ஓகேவா, அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லை, எது வரவே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க, அதாவது ABFCD இப்படியும் போடலாம். இந்த சியோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஓகேவா, அடுத்து DB மாதிரியும் வரலாம், இந்த D இங்கேயும் வரலாம், இந்த B இங்கேயும் வரலாம், அது சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த F வந்து இந்த இடத்துலையும் வரலாம், இந்த இடத்துலையும் வரலாம். ஓகேவா, CF மாறி வரலாம், ஏன்னா Bக்கும் Dக்கும் இடையில தானே, அங்கே 2 பேர் இருந்தாங்கன்னா அங்கேயும் வரலாம். அதே மாதிரி ஏவோட பொசிஷன் பாருங்க, Bயை விட அதிகம். ஸோ அப்போ A வந்து இங்கே வரலாம், இங்கே வரலாம், அப்படி வரலாம். ஸோ அப்போ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், கன்ஃபார்மாக நம்ம இவங்களோட பிளேசஸ் சொல்ல முடியாது. இது 21 20 19 18 17 இதில் இருக்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். D என்பவரின் வயது 20. D என்பவரோட வயது 20 பாருங்க, Bக்கு வர்றதுக்கு, Cக்கு வர்றதுக்கு, Dக்கு வர்றதுக்கு 3 வர்றதுக்குமே சான்சஸ் இருக்கு. அப்போ இது வர முடியாது, ஏன்னா எது சாத்தியம் இல்லைன்னு கேட்குறாங்க. அடுத்து F என்பவரோட வயது 18 இருக்கலாம். Fக்கு பாருங்க 18. எஸ், F இங்கே ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், Fவும் Cயும் வரலாம் 18. அப்போ இதுவும் வர முடியாது. F வந்து 19 கேட்குறாங்க. F 19, எஸ், F 19 இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா. F 19, ஏன்னா 19 வயசுல F வரலாம், C வரலாம், A வரலாம். அப்போ இதுவும் சாத்தியமில்லை. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் தான் வரணும், கண்டிப்பாக F என்பவரோட வயது 20ங்கிறது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ 20ங்கிற பிளேஸில் பாருங்க, யார் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. B வரலாம், C வரலாம், D வரலாம், ஆனால் F வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. Fோட பிளேசஸ் எங்கே தான் இருக்கு, Bக்கும் Dக்கும் இடையில தான் இருக்கு.
ஓகேவா? ஆனால் பியோட பிளேஸ்லையோ டியோட பிளேஸ்லையோ எஃப்க்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் இதுதான் கரெக்டு. ஸோ நிறைய பேர் வந்து இது சொன்னாங்க, பட் நான் போட்ட வரைக்கும் நம்ம இந்த பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா எஃப் என்பவரின் வயது 20 அப்படிங்கிறது வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பகடையில் ரெண்டுக்கு அருகில் 3, 5, 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது கரெக்டாக வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பகடை இருக்குது, பகடையோட பக்கம் இது. ஸோ அட்ஜசன்ஸ்னால் என்ன? இது சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதாவது ஒரு பகடை இப்படி விரிச்சு வச்சோம்னா இதோட சைட்ஸ் எல்லாமே அது என்ன சொல்கிறாங்க, 3, 5, 6 வருது. அது எந்த பொசிஷனில் வேணாலும், நான் சும்மா போட்டிருக்கேன், உடனே இந்த பொசிஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. 3, 5, 6 இப்படி கூட வரலாம், 3, 5, 6 இப்படி கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இங்கே 3, 5, 6 இப்படி கூட வரலாம். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அட்ஜசன்ட்னா பக்கமாக இருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன? 2, 3, 6, 5 தவிர மிச்சம் 1, 4. இந்த 1, 4 வந்து இந்த 1 அல்லது 4 கண்டிப்பாக 2க்கு ஆப்போசிட்டில் வர்ற சான்ஸ் இருக்கா? ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கே 1, 4 அட்ஜசண்ட்டாகவும் இருக்கும், ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1, 4. இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 1 இருந்துச்சுன்னா 2க்கு அட்ஜசண்ட்டாக 4 இருக்கும். அதே இது 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருந்துச்சுன்னா 2க்கு அட்ஜசண்ட்டாக வந்து 1 இருக்கும். அப்போ 1. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா 1 and 4 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்ன வரணும்? 2க்கு ஆப்போசிட்டாக 1 வரலாம், இல்லாட்டி 4 வரலாம். ஆனால் இந்த 1 and 4ம் அட்ஜசண்ட்டாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கே ஒழிய ஆப்போசிட்டாக வரவே முடியாது. 1ம் 4ம் ஆப்போசிட்டாக வர முடியாது. ஏன்னா இப்போ இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் காலியாக இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 1 போடும்போது இந்த இடத்துல 4 வரும். அப்போ 1 and 4 எப்படி தான் இருக்கும்? பக்கத்தில் தான் இருக்கும், அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 1க்கு அருகே 4 உள்ளது என்பது தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5 பெண்கள் ஒரு வரிசையில உட்கார்ந்துருக்காங்க. ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. ஓகேவா? ஸோ ரோசி நம்ம இங்கே பிளேஸ் போட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் சிவநந்தினியும் இருக்கக்கூடாது, அபியும் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் அபி, இந்த பக்கம் சிவநந்தினி, யாரும் இப்படி எந்த பொசிஷனுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அனுராதா வந்து சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அனுராதாவும் சிவநந்தினியும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இப்படியும் இருக்க மாட்டாங்க, இப்படியும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்கான பொசிஷன். மோனிகா வரிசையோட நடுவில் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 பேர். ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5. கண்டிப்பாக மோனிகா ஃபர்ஸ்ட் நடுவில் சென்டர் பிளேஸில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவளோட பிளேஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அடுத்து மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கா. பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருப்பார்? ஓகேவா? ஸோ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, யார் இந்த ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் அப்படியே தூக்கி நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வரோம்னா, இப்போ நான் ரோசிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோசியோட பிளேஸ் நான் போடும்போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஆள் இருக்கணும், அப்படி போடணும். அப்போ நான் இந்த இடத்துல ரோசி போட்டேன்னா அவளுக்கு ரைட்டில் தான் ஆள் இருப்பாங்க, லெஃப்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டேன்னா அப்படி தான். அப்போது நான் என்ன பண்ணலாம், ரோசியை ஒன்று இங்கே போடலாம், ரோசியோட பிளேஸை வந்து நான் இங்கே போடலாம், இல்லைன்னா இந்த பிளேஸில் போடலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பிளேஸில் ரோசியை போடலாம். ரோசியை நான் போட்டேன்னா பக்கத்தில் யார் வரக்கூடாது? அபி, சிவநந்தினி, இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. ஆல்ரெடி என்ன இருக்குது? மோனிகா தான் இருக்கா லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ. அப்போ ரோசிக்கு பக்கத்தில் சிவநந்தினியும் அபியும் வரமாட்டானா, மிச்சம் இருக்கிறது யார்? அனு தான். அப்போ கண்டிப்பாக இங்கே அனு தான் வருவா. ரோசி இங்கே போட்டேன்னா அனு இங்கே வருவா. ஓகேவா? மிச்சம் இருக்கிறது யாரு? சிவநந்தினியும் அபியும் தூக்கி நான் எங்கே போட போகிறேன்? சிவநந்தினிக்கும் அபியும் 6 பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக தனியாக இங்கே போட்டுக்கரலாம். அதே சமயம் சிவநந்தினியும் அணுவும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நான் இங்கே சிவநந்தினியை போடலாம், இல்லைன்னா அபியை போடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அபியை போடலாம், இங்கே சிவநந்தினியை போடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன கேட்குறாங்க? அனுராதா பின்வருவனற்றில் யாருக்கு அருகில் உள்ளார்? நமக்கு அணுவோட பொசிஷனை மட்டும் 2லையும் பார்க்குறோம்.
அனுவோட பொசிஷனை பார்த்தா பக்கத்தில் யார் இருக்கா? ரோசி. இதுலேயுமே ரோசி தான் பக்கத்தில் இருக்கா. அப்போ ஆன்சர் இதுக்கு ரோசி. ஸோ ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் இதுக்கு போட முடியும். கன்ஃபார்மாக அவங்களோட பிளேஸை சொல்ல முடியாது. மோனிகா அண்ட் ரோசியோட பிளேஸை வேணால் கன்ஃபார்மாக சொல்லலாம், மற்றவங்க பிளேஸை சொல்ல முடியாது.